கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் புல்டோசர் கொண்டு இடிக்கப்படும். உத்தரப்பிரதேச தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் 10 கிலோ உணவு தானியங்கள். சட்ட பாதுகாப்புடன் உணவு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என ராகுல் காந்தி உறுதி. வீடுகளுக்கு வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என்ற தகவல் வதந்தி. நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு மின்சார வாரியம் விளக்கம். சென்னையில் நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, பாண்டிபசார் உள்ளிட்ட இடங்களில் மழை. கத்திரி வெயில் காலத்திலும் மழை பெய்வதால் மக்கள் மகிழ்ச்சி. நாவலூர், வேளச்சேரி பகுதிகளிலும் மழை. திருவொற்றியூர், எண்ணூர் பகுதிகளிலும் மழை பெய்வதால் மக்கள் மகிழ்ச்சி. இருநூற்று 5 நாட்களுக்கு பிறகு 50 அடிக்கு கீழாக சென்ற மேட்டூர் அணை நீர்மட்டம். நீர்வரத்து வினாடிக்கு வெறும் 137 கன அடியாக இருப்பதால் தொடர்ந்து சரிவு. நாளை முதல் 20ஆம் தேதி வரை உதகை வருவதை தவிர்க்கவும். பொதுமக்களுக்கு உதகை ஆட்சியர் அருணா வேண்டுகோள். ஜென்ரலி மழை வரும்பொழுது அதுவும் ஹெவியா இருந்ததுன்னா எந்தெல்லாம் வல்னரபிளா இருக்கும் அந்த டிராவல் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தட் இஸ் வாட் ஐ வுட் ரிக்வெஸ்ட். சென்னையில் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும். மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு. உயர்கல்வி நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அரசு, தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சுற்றறிக்கை. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் 2 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. பாலியல் வன்கொடுமை நடந்த தனியார் விடுதியின் மேலாளரை பிடித்து விசாரணை. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்படவில்லை. உடுமலைப்பேட்டை சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. பாலியல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்ய இடைக்கால தடை. தண்டனையை நிறுத்த கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் தொடங்கியது 61வது மலர் கண்காட்சி. பூத்துக் குலுங்கும் வண்ண மலர்களை சாரல் மழையிலும் கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். சர்ச்சையில் சிக்கிய சேலம் பல்கலை பதிவாளர் தங்கவேலுக்கு பஞ்சப்படியுடன் ஓய்வூதியம் வழங்க ஆணை. துணைவேந்தரின் நடவடிக்கையை கண்டித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட பேராசிரியர்கள் முடிவு. கோடை விடுமுறையால் திருப்பதி திருமலையில் குவிந்த பக்தர்கள். இலவச தரிசனத்துக்காக 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு காத்திருப்பு. திருவேற்காட்டில் கூவம் நதி ஓரம் ஆக்கிரமிப்பில் வீடுகள் இருப்பதாக கூறி நோட்டீஸ் ஒட்ட வந்த அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மக்களால் பரபரப்பு.
தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, இந்தோனேஷியாவிலிருந்து 13 லட்சம் டன் நிலக்கரியை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் விக்னேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் விக்னேஸ்வரன். மன்னிக்கவும் வேல்முருகன், விவரங்களை பதிவு பண்ணலாம். தொடர்ச்சியாக தற்போது சென்னையினுடைய மின் தேவை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5000 மெகாவாட் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக 3வது அணு உலை ஏற்கனவே வட சென்னையில தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து அதற்கான சோதனை ஓட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல முழுமையான செயல்பாட்டிற்கு வட சென்னை அனல் மின் நிலையத்தினுடைய 3வது அணு உலை செயல்பட இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தினுடைய இந்த சூப்பர் கிரிட்டிக்கல் அனல் மின் நிலையத்திற்கு தற்போது கிட்டத்தட்ட 13 லட்சம் டன் நிலக்கரியை இறக்குமதி செய்ய மத்திய அரசிடமிருந்து டான்ஜெட்கோ ஒப்புதல் பெற்றிருக்கிறது. அந்த வகையில இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இதற்கான பணிகள் விரைவாக தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா மார்ச் 7ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் அனல் மின் நிலையத்தை தொடங்கி வைத்தார். இந்த அனல் மின் நிலையத்தில் தற்போது தொடர்ச்சியாக தினசரி 100 யூனிட் வரை தற்போது இங்கே கிடைக்க 100 மில்லியன் யூனிட்டுகள் கிடைக்கக்கூடிய வகையில சோதனை ஓட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. இந்த 13 லட்சம் டன் நிலக்கரி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு விரைவில் 2 மாதத்திற்குள்ளாக முழுமையாக வட சென்னையினுடைய அனல் மின் நிலையம் செயல்பாட்டிற்கு வரும்னு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. தமிழ்நாட்டில் வரும் 20ஆம் தேதி அதி கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. இந்நிலையில் சென்னை வேளச்சேரி, நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, வடபழனி, பாண்டிபசார் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மழையில் நனைந்தபடி செல்கின்றனர். வடசென்னை பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மேகமூட்டமாக காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது மழை பெய்து வருகிறது. இதன்படி சென்னை, எண்ணூர், பர்மா நகர், சத்தியமூர்த்தி நகர், எர்ணாவூர் உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. இதேபோல் சென்னை புறநகர் பகுதிகளான நாவலூர், பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. கோடை மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் இன்று காலை முதல் லேசான மழை பெய்து வருகிறது. நகர பகுதிகளான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, ராஜ்பவன் சாரம், லாஸ்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் கிராமப்புறங்களிலும் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் சாலையோர பள்ளங்களில் நீர் தேங்கி நிற்கிறது. மழையின் காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவி வருவதால் மக்கள் சற்று ஆறுதல் அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக வழுதூர், வாளந்தரவை, ஏந்தல், பெருங்குளம், குயவன்குடி, உடைச்சியார் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. கோடை மழையால் நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. அப்சர்வேட்டரி, ஏரி சாலை, அண்ணா சாலை, அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் மலர் கண்காட்சியை பார்ப்பதற்காக கொடைக்கானல் வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடி பூக்களை கண்டு ரசித்தனர்.